ஏங்க இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களாங்க? இப்ப வந்து திடீர்னு சொல்றீங்க. ஐயோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி கொஞ்சம் இருங்க, அந்த வரேன். வசனம் பேஞ்சுக்கிட்டே தான் கிடக்குது. சரி என்னக்கா வேலைக்கு போலையா? போகணும்பா. இந்த இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. உங்க அண்ணன் அதுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போகணும். அப்புறம் இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்கக்கா? அதான்ப்பா, அவங்க வந்து நமக்கு 5000 ரூபாய் முடிவு செஞ்சிருக்காங்க. அது நம்ம கையில இப்ப காசு இல்ல. சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க. அதான் இந்த ராணிய கட்ட போய் ஒரு 5000 இருக்கான்னு கேட்டு பாப்போம்ட்டு போறேன். அந்த அக்கா வச்சிருக்குதா என்னமோ. அதுகிட்ட என்ன 5000 10,000 கூட வச்சிருக்கும். அதுக்கான புருஷனா பிள்ளையா குட்டியா எதுவும் செய்யவா போகுது? அதுக்கு என்ன ஒத்த மனுஷிக்கு ஓடி ஓடி போய் எதுக்கிட்ட அப்படி காசு சம்பாதிக்குதுன்னே தெரியல. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? ஒத்த மனுஷியா இருந்தா அவங்களுக்கு வாய் வயிறு இல்லையா? பசிக்காதா? சாப்பிட வேணாமா? அது குலைக்கத்தானே செய்யணும். அதுவும் இல்லாம அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நல்லது கெட்டதுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். யாரையும் ஒத்த மனுஷன் நினைச்சு இலக்காரமா நினைச்சு பேசாதீங்கக்கா. சரிக்கா, நான் போய் அந்த அக்கா இருக்காங்களான்னு பாத்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா.